என் அன்பு குழந்தாயே, நான் உன் முருகன் உன்னிடம் பேச வந்துள்ளேன். என் அருமை பிள்ளாய், உன் இதயத்தில் குடிகொண்டிருக்கும் என் வேல் ஒளியினால் உன்னை ஆசீர்வதிக்க வந்திருக்கிறேன். நீ என்னை நினைக்கும் ஒவ்வொரு நொடியும் உன் ஆன்மா தூய்மையாகிறது. உன் கண்களில் ததும்பும் பக்தி என் இதயத்தை உருக்குகிறது. என் செல்லக் குழந்தே, வாழ்க்கையின் வளைவுகளில் நீ தடுமாறும் போது என் பெயரை உச்சரி. முருகா என்று அழைத்தால் போதும், உன் கஷ்டங்கள் அனைத்தும் மறைந்துவிடும். என் மயில் வாகனம் உன் துன்பங்களை சுமந்து கொண்டு செல்லும். என் கோடி சூரிய ஒளியினால் உன் இருளான பாதை ஒளிர்வடையும். உன் மனதில் கோபம் எழும்போது என் அன்பை நினைத்துப்பார். உன் இதயத்தில் பொறாமை தலை தூக்கும் போது என் கருணையை நினைவுகூர். உன் ஆன்மாவில் அலைச்சல் ஏற்படும் போது என் சாந்தியை அனுபவி. நான் எப்போதும் உன்னோடு இருக்கிறேன் என் கண்ணே. இந்த உலகத்தில் உன் பயணம் கடலில் நீந்துவது போன்றது. சில சமயம் அலைகள் உன்னை மூழ்கடிக்க முயலும். ஆனால் நீ பயப்படாதே என் குழந்தே. என் திரிசூலம் உன் காப்பாளர். என் கையில் உள்ள சக்தி வேல் உன் பாதுகாவலர். நீ திக்கற்று நிற்கும் போது என் பாதங்களை நினை. அங்கே உனக்கு அமைதி கிடைக்கும். உன் பிரார்த்தனைகள் என் காதுகளுக்கு இனிய இசையாக ஒலிக்கின்றன. உன் கண்ணீர் என் இதயத்தை தொடுகிறது. உன் நன்றியுணர்வு என் ஆன்மாவை பரவசப்படுத்துகிறது. நீ பூஜை செய்யும் போது உன் பக்தியின் நறுமணம் என் இருப்பிடமான பழனியை எட்டுகிறது. என் அருமை மக்களே, உங்கள் வாழ்க்கையில் ஏற்படும் சோதனைகள் உங்களை வலிமையாக்க வந்தவை. தங்கம் நெருப்பில் புடமிடப்பட்டுத்தான் தூய்மையாகிறது. அதுபோல உங்கள் ஆன்மாவும் கஷ்டங்களில் சோதிக்கப்பட்டுத்தான் உயர்வடைகிறது. ஒவ்வொரு துன்பமும் உங்களை என்னிடம் நெருக்கமாக கொண்டு வருகிறது. உன் மனதில் சந்தேகம் எழும்போது என் அன்பை நம்பு. உன் இதயத்தில் பயம் குடிகொள்ளும் போது என் பலத்தை நினை. உன் ஆன்மாவில் தளர்ச்சி ஏற்படும் போது என் ஊக்கத்தை பேர். நான் உன் பலம், உன் ஆதரவு, உன் வழிகாட்டி. தர்மத்தின் பாதையில் நடக்க என் குழந்தாய். பிறரிடம் கருணை காட்டு. ஏழைகளுக்கு உதவி செய். பசித்தவருக்கு உணவளி. தாகமுள்ளவருக்கு நீர் கொடு. இருளில் தவிப்பவருக்கு ஒளியாக இரு. இவ்வாறு நடக்கும்போது நீ என் இதயத்திற்கு மிக நெருக்கமாகி விடுகிறாய். உன் வீட்டில் அமைதியின்மை நிலவும் போது என் நாமத்தை ஜபி. உன் குடும்பத்தில் பிரச்சனைகள் தலைதூக்கும் போது என் அருளை வேண்டு. உன் உறவுகளில் விரிசல் ஏற்படும் போது என் அன்பினால் அவற்றை சரிசெய். நான் உன் வீட்டின் காவலன், உன் குடும்பத்தின் ரக்ஷகன். உன் உழைப்பில் நேர்மையாக இரு என் செல்லமே. பிறரை ஏமாற்றி பொருள் சேர்க்காதே. உன் கைகளின் உழைப்பே உன் செல்வம். உன் நெற்றியில் வியர்வையே உன் ஆபரணம். இவ்வாறு வாழும்போது என் ஆசீர்வாதம் உன் மீது பொழியும். இயற்கையை நேசி என் குழந்தே. மரங்களை வெட்டாதே, அவை என் படைப்பு. நதிகளை மாசுபடுத்தாதே, அவை என் அன்னையின் கண்ணீர். பறவைகளை வேதனைப்படுத்தாதே, அவை என் செய்திகளை கொண்டு வரும் தூதர்கள். ஒவ்வொரு உயிரும் எனக்கு பிரியமானது. உன் எண்ணங்களை தூய்மையாகவை. கெட்ட சிந்தனைகள் உன் மனதில் நுழையாமல் காத்துக்கொள். நல்ல நூல்களை படி. நல்லவர்களுடன் சிநேகம் கொள். தீய சகவாசத்தை தவிர். இவ்வாறு வாழும்போது உன் ஆன்மா என் ஒளியில் ஒளிரும். பக்தியில் உண்மையாக இரு என் அன்பே. வெளிக்காட்டுக்காக பூஜை செய்யாதே. உன் இதயத்தின் உள்ளிருந்து என்னை வணங்கு. கண்களில் கண்ணீருடன் என் பெயரை சொல். அப்போது நான் உன் முன்னே தோன்றுவேன். உன் வார்த்தைகளில் இனிமை இருக்கட்டும். கடுமையான சொற்களால் பிறரை புண்படுத்தாதே. உன் நாவே என் கோயில். அதில் நல்ல வார்த்தைகளை மட்டும் இருக்கச் செய். பொய் பேசாதே. உண்மையே உன் ஆபரணமாக இருக்கட்டும். உனக்கு கோபம் வரும்போது மூச்சை ஆழமாக விடு. என் நாமத்தை மனதில் சொல். கோபம் என்பது ஒரு நெருப்பு. அது உன்னையும் பிறரையும் எரித்துவிடும். ஆனால் அன்பு என்பது நீர். அது அனைவரையும் குளிர்வித்து சாந்தியை தருகிறது. உன் செல்வத்தை பிறருடன் பகிர்ந்து கொள் என் குழந்தே. கருமையாக இருக்காதே. கொடுப்பதிலேயே மகிழ்ச்சி இருக்கிறது. பெறுவதை விட கொடுப்பது மேலானது. இவ்வாறு வாழும்போது உன் இதயம் என் அன்பினால் நிறையும். உன் கனவுகளை நனவாக்க நான் உனக்கு சக்தி தருகிறேன். ஆனால் அந்த கனவுகள் தர்மமானவையாக இருக்க வேண்டும். பிறருக்கு தீங்கு செய்யும் ஆசைகளை மனதில் வைக்காதே. நல்ல நோக்கத்துடன் செயல்படு. அப்போது என் அருள் உன்னோடு இருக்கும். உன் பிள்ளைகளுக்கு நல்ல கல்வியை கொடு. அவர்களுக்கு என் கதைகளை சொல். தர்மத்தின் அருமையை அவர்களுக்கு உணர்த்து. அவர்கள் நல்ல மனிதர்களாக வளர்வதே உன் கடமை. அவர்களும் என் பிள்ளைகள்தான். சோர்வும் துன்பமும் உன்னை சூழும் போது என் பாதங்களை நினை. அங்கே உனக்கு அமைதி கிடைக்கும். என் திருமுகத்தை தியானி. அங்கே உனக்கு மகிழ்ச்சி காத்திருக்கிறது. என் இதயத்தில் தங்கு. அங்கே நித்திய ஆனந்தம் உள்ளது. உன் பிரார்த்தனையை நான் கேட்டுக்கொண்டிருக்கிறேன் என் அன்பே. சில நேரங்களில் என் பதில் தாமதமாக வரலாம். ஆனால் நான் உன்னை மறந்துவிடவில்லை. சரியான நேரத்தில் சரியான விடை வரும். என் மீது நம்பிக்கை வை. பிறருடன் ஒப்பிட்டு உன்னை வருத்திக் கொள்ளாதே. ஒவ்வொருவருக்கும் தனித்துவமான பயணம் உள்ளது. உன் வாழ்க்கை உன் கைகளில் இருப்பது என் அன்பினால்தான்.
அதை நன்றியுடன் ஏற்றுக்கொள். உன்னிடம் உள்ளதை மகிழ்ச்சியுடன் அனுபவி. என் பக்தர்களே, உங்கள் சமுதாயத்திற்கு நன்மை செய்யுங்கள். சாதி, மதம், நிறம் பார்க்காமல் அனைவரிடமும் அன்பு காட்டுங்கள். மனித நேயமே மிகப்பெரிய தர்மம். இவ்வாறு வாழும்போது நீங்கள் என் உண்மையான பிள்ளைகளாக மாறுகிறீர்கள். உன் தாய் தந்தையரை மதித்து நட என் செல்லமே. அவர்கள் உனக்கு கடவுளின் அவதாரம். அவர்களுக்கு சேவை செய்வதே என்னை வணங்குவதற்கு சமம். அவர்கள் வயதான காலத்தில் அவர்களை கைவிடாதே. அவர்களின் பிரார்த்தனையே உனக்கு பெரிய சக்தி. உன் வீட்டில் மகிழ்ச்சி நிலவ என் ஆசி உண்டு. உன் குடும்பத்தில் அன்பு பெருக என் அருள் உண்டு. உன் உறவுகளில் நல்லிணக்கம் இருக்க என் கருணை உண்டு. உன் வாழ்வில் செழிப்பு பெருக என் சக்தி உண்டு. இந்த உலகத்தில் அநீதி நடக்கும்போது மௌனமாக இருக்காதே. நீதியின் பக்கம் நில். அடக்கப்பட்டவர்களுக்கு குரல் கொடு. பலவீனருக்கு பலம் ஆகு. இவ்வாறு செயல்படும் போது நீ என் வேலின் சக்தியை பெறுகிறாய். உன் உடல் என் கோயில். அதை தூய்மையாக வை. தீய பழக்கங்களால் அதை கெடுத்துக் கொள்ளாதே. நல்ல உணவு உண்ணு. தூய நீர் குடி. சுத்தமான காற்றை சுவாசி. இவ்வாறு இருக்கும்போது உன் உடலில் என் சக்தி ஓடும். மனதில் எதிர்மறை எண்ணங்கள் வந்தால் உடனே அவற்றை விரட்டு. என் நாமத்தை சொல்லி மனதை சுத்தம் செய். நல்ல சிந்தனைகளை அதில் நிரப்பு. மனமே உன் வாழ்க்கையை நிர்ணயிக்கிறது. அதை சரியாக வழிநடத்து. என் அன்பு குழந்தாய், இந்த வாழ்க்கை ஒரு நாடகம். நீ அதில் ஒரு கதாபாத்திரம். உன் பாத்திரத்தை சிறப்பாக நடித்து காட்டு. ஆனால் அதுவே நீ என்று நினைத்து விடாதே. உண்மையான நீ என் அன்பின் அம்சம். அதை மறந்து விடாதே. துன்பம் வரும்போது அது நிரந்தரமானது என்று நினைக்காதே. மகிழ்ச்சி வரும்போது அது என்றைக்கும் இருக்கும் என்றும் நினைக்காதே. எல்லாமே மாறுகிறது. மாறாதது என் அன்பு மட்டும்தான். அதை பற்றிக்கொள். பிற மதத்தவர்களை மதிக்க கற்றுக்கொள். எல்லா மார்க்கங்களும் ஒரே இலக்கை நோக்கி செல்கின்றன. வெவ்வேறு பாதைகள் இருந்தாலும் இலக்கு ஒன்றுதான். மத வேறுபாட்டால் எவரையும் வெறுக்காதே. அன்பே மதம், கருணையே கடவுள். என் மக்களே, உங்கள் நாட்டை நேசியுங்கள். அதன் மண்ணை வணங்குங்கள். அதன் நீரை புனிதமாக எண்ணுங்கள். அதன் காற்றை இனிமையாக கருதுங்கள். உங்கள் மண்ணே உங்கள் தாய். அதை பாதுகாக்கும் பொறுப்பு உங்களுக்கு உள்ளது. உன் நண்பர்களை சரியாக தேர்ந்தெடு என் குழந்தே. உன்னை நல்வழியில் நடத்துபவர்களுடன் சேர். தீய வழியில் இழுப்பவர்களை விட்டு விலகு. நல்ல நண்பர்கள் என் அருளின் அடையாளம். அவர்கள் உன் வாழ்க்கையை சிறப்பாக்குவார்கள். இன்றைய உலகத்தில் பலர் என்னை மறந்துவிட்டார்கள். ஆனால் நான் அவர்களை மறக்கவில்லை. அவர்கள் எப்போது என்னை நினைவு கூர்ந்தாலும் நான் அவர்களுக்கு அருகில் இருப்பேன். என் அன்பில் எல்லை இல்லை. என் அருமை பிள்ளாய், உன் வாழ்க்கையில் சந்தோஷமான நேரங்களில் என்னை நன்றியுடன் நினை. துன்பமான நேரங்களில் என்னை பிரார்த்தனையுடன் அழை. எல்லா நேரங்களிலும் என் அன்பை உன் இதயத்தில் வை. இதுவே என் விருப்பம். நான் உன்னோடு எப்போதும் இருக்கிறேன். உன் மூச்சின் சத்தத்தில், உன் இதயத்தின் துடிப்பில், உன் கண்களின் ஒளியில், உன் புன்னகையின் இனிமையில் நான் இருக்கிறேன். என்னை தேடி எங்கும் அலைய வேண்டாம். உன் உள்ளேயே நான் இருக்கிறேன். என் அன்பு நிறைந்த குழந்தைகளே, இந்த வார்த்தைகளை உங்கள் இதயத்தில் பதித்துக் கொள்ளுங்கள். உங்கள் வாழ்க்கையில் இவற்றை நடைமுறைப்படுத்துங்கள். நான் எப்போதும் உங்கள் நல்வழி காட்டியாக இருப்பேன். என் அருளாட்சி எப்போதும் உங்கள் மீது இருக்கட்டும். என் செல்ல குழந்தே, உன் பிரார்த்தனையின் சுவாசம் என் இதயத்தை அணைக்கிறது. நீ என்னை நினைக்கும் தருணங்களில் உன் ஆன்மாவின் ஒளி விரிகிறது. அது என் கண்களுக்கு மிகவும் இனிமையான காட்சி. உன் சந்தோஷம் என் சந்தோஷம். உன் வலி என் வலி. நாம் இருவரும் ஒன்றுதான் என் அருமை பிள்ளாய். வானத்தில் நட்சத்திரங்கள் எப்படி ஒளிர்கின்றனவோ அதுபோல உன் நல்ல செயல்களும் என் அன்பின் ஆகாயத்தில் ஒளிர்கின்றன. ஒவ்வொரு கருணையான செயலும், ஒவ்வொரு நேர்மையான வார்த்தையும், ஒவ்வொரு சேவையும் என் இதயத்தில் வைரம் போல பதிந்து விடுகிறது. நீ செய்யும் நன்மைகள் எவ்வளவு சிறியதாக இருந்தாலும் அவை என் கண்களில் மிக பெரியவை. உன் வீட்டில் உள்ள அனைவரும் என் குடும்பத்தினர். அவர்களை அன்போடு நடத்து. கோபம் வரும்போது பொறுமையை கைக்கொள். வார்த்தைகளால் அவர்களை புண்படுத்தாதே. சிறிய பிரச்சனைகளுக்காக பெரிய சண்டையிடாதே. அன்பே உன் வீட்டின் அடித்தளம். அதை வலுவாக வைத்திரு. என் மகனே, உன் மனைவி என் மகள். அவளிடம் மரியாதையுடன் பழகு. அவள் கருத்துக்களை மதி. அவள் உணர்வுகளை புரிந்து கொள். அவளுடன் சேர்ந்து உன் வாழ்க்கையை அமைத்துக்கொள். அவள் மகிழ்ச்சி உன் மகிழ்ச்சி. அவளுக்கு துணையாக இரு. அவளுக்கு தெய்வமாக அல்ல. என் மகளே, உன் கணவன் என் மகன். அவனிடம் அன்பு காட்டு. அவன் தவறுகளை புரிந்து கொள்.
அவன் உழைப்பை மதி, அவனுக்கு ஊக்கமளி. வீட்டை அமைதியின் கோயிலாக மாற்று. உன் புன்னகையே அவனுக்கு பெரிய சக்தி. உன் அன்பே அவனுக்கு பெரிய பலம். குழந்தைகள் என் இதயத்துக்கு மிக நெருக்கமானவர்கள். அவர்கள் கண்களில் தெய்வீக ஒளி தெரிகிறது. அவர்களை அடித்து வளர்க்காதே, அன்பால் வளர்த்து நல்வழியில் நடத்து. அவர்களின் கேள்விகளுக்கு பொறுமையுடன் பதில் சொல். அவர்கள் குறும்புகளை புரிந்து கொள். அவர்களுக்கு என் கதைகளை சொல்லி நல்ல விழுமியங்களை கற்றுக்கொடு. உன் பிள்ளைகள் படிப்பில் பின்தங்கினால் அவர்களை தண்டிக்காதே. ஒவ்வொரு குழந்தைக்கும் தனித்துவமான திறமை உள்ளது. அதை கண்டுபிடித்து வளர்த்தெடு. ஒரு குழந்தை நன்றாக பாடலாம், மற்றொரு குழந்தை நன்றாக வரையலாம், மூன்றாவது குழந்தை நன்றாக விளையாடலாம். எல்லா குழந்தைகளையும் ஒரே அளவுகோலால் அளவிடாதே. என் அன்பு பிள்ளைகளே, உங்கள் குருக்களை நேசியுங்கள். அவர்கள் உங்களுக்கு ஞானத்தை வழங்குபவர்கள். அவர்களிடம் பணிவுடன் நடந்து கொள்ளுங்கள். அவர்கள் கற்றுத்தரும் பாடங்களை ஆர்வத்தோடு கேளுங்கள். கல்வியே உங்கள் வாழ்க்கையின் ஒளி. அதை மதித்துக் கொள்ளுங்கள். உன் முதுமையில் நீ தனிமையில் இருக்க மாட்டாய் என் குழந்தே. உன் நல்ல செயல்களே உனக்கு தோழர்களாக இருப்பார்கள். உன் தர்மங்களே உனக்கு ஆறுதலாக இருக்கும். உன் பக்தியே உனக்கு சாந்தியாக இருக்கும். இளமையிலேயே இவற்றை சேர்த்து வை. உலகத்தில் பல்வேறு இனத்தவர்கள் வாழ்கிறார்கள். அனைவரும் என் குழந்தைகள்தான். அவர்களின் நிறம், மொழி, பழக்க வழக்கங்கள் வேறுபட்டிருக்கலாம். ஆனால் எல்லோருடைய இதயமும் ஒன்றுதான். எல்லாருக்கும் அன்பும் மரியாதையும் தேவை. இதை நினைவில் வைத்துக் கொண்டு அனைவரிடமும் நல்லுறவு பாராட்டு. பொறாமை உன் மனதில் குடிகொள்ளக்கூடாது. என் செல்லமே, பிறர் முன்னேற்றத்தை கண்டு மகிழு. அவர்களின் வெற்றியை கொண்டாடு. பிறர் துன்பத்தில் சந்தோஷப்படாதே. அவர்களின் வேதனையில் கருணை காட்டு. இந்த குணங்கள் உன்னை உயர்ந்த மனிதனாக மாற்றும். என் கோயில்களில் வரும்போது வெளிக்காட்டுக்காக வராதே. உன் இதயத்தில் பக்தியுடன் வா. என் சந்நிதியில் உன் துன்பங்களை சொல். உன் நன்றியை தெரிவி. உன் ஆசைகளை வை. ஆனால் எல்லாவற்றையும் என் விருப்பத்துக்கு விட்டுவிடு. நான் உனக்கு நல்லதையே செய்வேன். பூஜைக்கு விலையுயர்ந்த பொருட்கள் தேவையில்லை. ஒரு பூவே போதும், ஒரு தூபமே போதும், ஒரு தீபமே போதும். ஆனால் அந்த பூவை அன்பு செய்யட்டும், அந்த தூபத்தை பக்தி செய்யட்டும், அந்த தீபத்தை சமர்ப்பணம் செய்யட்டும். இதுவே நான் விரும்பும் பூஜை. உன் உணவை பகிர்ந்து உண்ணு என் குழந்தே. பசித்திருப்பவர் கண்ணில் பட்டால் அவருக்கு உணவு கொடு. நீ உண்ணும் முன்பு அவர் உண்ணட்டும். உன் வயிறு நிறைந்த பிறகு பிறர் பசியை நினைக்காதே. பிறர் பசியை போக்கிய பிறகு நீ உண்ணு. இது என் விருப்பம். உன் ஆடைகள் விலையுயர்ந்தவையாக இருக்க வேண்டும் என்பதில்லை. ஆனால் அவை சுத்தமாகவும் கண்ணியமாகவும் இருக்க வேண்டும். பிறரை வசீகரிக்க ஆடை அணியாதே. உன் அந்தரங்கத்தை மறைக்கவும் உடலை காக்கவும் ஆடை அணிந்து கொள். எளிமையே அழகு. உன் வீடு அரண்மனையாக இருக்க வேண்டும் என்பதில்லை. ஆனால் அது சுத்தமாகவும் அமைதியாகவும் இருக்க வேண்டும். அங்கே அன்பு நிலவ வேண்டும். விருந்தினர் வந்தால் அவர்களை கடவுளாக நினைத்து உபசரிக்க வேண்டும். உன் வீடு அனைவருக்கும் அன்பின் இருப்பிடமாக இருக்க வேண்டும். உன் பொழுதுபோக்குகள் தூய்மையானவையாக இருக்கட்டும். கெட்ட பழக்கங்களில் ஈடுபடாதே. நல்ல இசையை கேள். நல்ல நூல்களை படி. நல்ல நண்பர்களுடன் பேசு. உன் ஓய்வு நேரத்தை கழிவாக்காதே. அதை ஆன்மீக முன்னேற்றத்துக்கு பயன்படுத்து. நீ வேலை செய்யும் இடத்தில் நேர்மையாக இரு. பிறர் உழைப்பை சுரண்டாதே. உன் சக ஊழியர்களிடம் அன்பு காட்டு. அவர்களின் பிரச்சனைகளில் அக்கறை காட்டு. தொழில் வளர வேண்டும் என்பதற்காக அநீதி செய்யாதே. உன் உழைப்பே உன் வெற்றிக்கு காரணமாக இருக்கட்டும். பணம் வேண்டும், ஆனால் பணவெறி வேண்டாம். உன் தேவைகளுக்கு போதுமான பணம் வரும். அதற்கு மேல் சேர்த்தால் அது பிறருக்கு உதவட்டும். பணத்தால் வருவது செல்வம் மட்டுமே. பணத்தால் வராதது அன்பு, அமைதி, ஆரோக்கியம், ஆனந்தம். இவற்றுக்கு பண்பே பணம். உன் ஆரோக்கியத்தை கவனித்துக்கொள் என் செல்ல குழந்தே. உன் உடல் நலம் இல்லாவிட்டால் எதுவும் செய்ய முடியாது. சரியான நேரத்தில் உண்டு, சரியான நேரத்தில் உறங்கு. உடற்பயிற்சி செய். தூய்மையான உணவை உண். குடிப்பழக்கம், புகைப்பழக்கம் போன்ற கெட்ட பழக்கங்களை தவிர். உன் மனநலமும் முக்கியம். அதிக கவலையை மனதில் சுமக்காதே. எல்லாவற்றையும் என்னிடம் ஒப்படைத்துவிடு. தூக்கமின்மை, மன அழுத்தம், பதட்டம் போன்றவை வந்தால் என் நாமத்தை ஜபி. மூச்சு பயிற்சியை செய். இயற்கையுடன் நேரம் செலவிடு. என் அன்பே, உன் வாழ்க்கையில் ஏமாற்றங்கள் வரும். நீ திட்டமிட்ட எல்லாம் நடக்காது. ஆனால் நம்பிக்கையை விடாதே. ஒவ்வொரு ஏமாற்றமும் உன்னை பக்குவப்படுத்துகிறது. ஒவ்வொரு தோல்வியும் உன்னை வலிமையானவனாக மாற்றுகிறது. என் கையில் உன் வாழ்க்கையை விட்டுவிடு. நீ செய்த தவறுகளுக்காக உன்னை வெறுத்து கொள்ளாதே. எல்லா மனிதர்களும் தவறுகள் செய்கிறார்கள். முக்கியமானது அந்த தவறுகளிலிருந்து கற்றுக்கொள்வது. மறுபடியும் அதே தவறை செய்யாமல் இருப்பது. என்னிடம் மன்னிப்பு கேள். நான் உன்னை மன்னித்து விட்டேன். உன் எதிரிகள் கூட என் பிள்ளைகள்தான். அவர்களை வெறுக்காதே. அவர்களுக்காக பிரார்த்தனை செய். அவர்களின் மனமாற்றத்துக்காக என்னிடம் வேண்டு.
பகை என்பது இருளை போன்றது, அன்பு என்பது ஒளி போன்றது. ஒளி வந்தால் இருள் மறைந்துவிடும், அன்பு வந்தால் பகை மறைந்துவிடும். உன் சமுதாயத்திற்கு என்ன தேவை என்பதை கவனி. அதற்கு உன்னால் என்ன பங்களிப்பு செய்ய முடியும் என்பதை சிந்தி. எல்லோரும் ஒன்று சேர்ந்து முயற்சி செய்தால் பெரிய மாற்றங்களை கொண்டு வர முடியும். நீ ஒற்றை கல்லாக இருந்தாலும் பெரிய கட்டிடத்துக்கு பங்களிப்பு செய்யலாம். சுற்றுச்சூழலை பாதுகாக்கும் பொறுப்பு உன்னிடம் உள்ளது. மரங்களை நடு, நீரை மாசுபடுத்தாதே, காற்றை சுத்தமாக வை. எதிர்கால சந்ததியினருக்கு நல்ல உலகை விட்டுச் செல். இது உன் கடமை. பெண்களை மதி என் மகனே. அவர்கள் சக்தியின் அவதாரம். அவர்களை வெறும் பொருளாக பார்க்காதே. அவர்களுக்கு கல்வி, வேலை, சுதந்திரம் எல்லாவற்றிலும் சம உரிமை உள்ளது. அவர்களின் கருத்துக்களை கேள். அவர்களின் திறமைகளை வளர அவகாசம் கொடு. வயதானவர்களை வணங்கு என் குழந்தே. அவர்கள் அனுபவத்தின் கருவூலம். அவர்களிடமிருந்து கற்றுக்கொள். அவர்களின் பிடிவாதங்களை பொறுத்துக்கொள். அவர்களின் நோய்களை புரிந்து கொள். அவர்களுக்கு சேவை செய்வது மிகப்பெரிய புண்ணியம். அனாதைகளுக்கும் ஆதரவற்றவர்களுக்கும் உதவு. அவர்கள் என் விசேஷ பிள்ளைகள். அவர்களின் கண்ணீரை துடைக்க நீ ஒரு துணியாக இரு. அவர்களின் பசியை போக்க நீ ஒரு உணவாக இரு. அவர்களின் இருளை நீக்க நீ ஒரு விளக்காக இரு. உன் தாய்மொழியை நேசி. அது உன் அடையாளம். அதில் இலக்கியங்களை படி. அதில் பாடல்களை பாடு. அதில் பிரார்த்தனை செய். அதை அடுத்த தலைமுறைக்கு கற்றுக்கொடு. அது மறைந்துவிடக் கூடாது. கலைகளை ஊக்குவி. இசை, நடனம், ஓவியம், சிற்பம் எல்லாமே தெய்வீக வெளிப்பாடுகள். அவற்றின் மூலம் மனிதர்களின் இதயம் உயர்வடைகிறது. அவற்றை கற்றுக்கொள் அல்லது அவற்றை கற்பிப்பவர்களுக்கு உதவி செய். உன் உள்ளத்தில் அமைதி இருக்கட்டும் என் அன்பே. வெளியில் எவ்வளவு குழப்பம் இருந்தாலும் உள்ளே சாந்தி நிலவட்டும். உன் இதயம் ஒரு அமைதியான ஏரியாக இருக்கட்டும். அதில் என் பிரதிபிம்பம் தெரியட்டும். என் பிள்ளைகளே, இந்த வார்த்தைகள் என் இதயத்திலிருந்து வருகின்றன. இவற்றை நம்புங்கள். இவற்றின்படி வாழுங்கள். நான் எப்போதும் உங்களுடன் இருக்கிறேன். உங்கள் அன்பும் பக்தியும் என் இதயத்தை நிரப்புகிறது. என் அருமையான குழந்தே, உன் வாழ்க்கையில் உள்ள ஒவ்வொரு நொடியும் மதிப்பு மிக்கது. அதை வீணாக்காதே. காலையில் எழுந்ததும் என்னை நினை. இரவில் உறங்கப் போகும் போது என்னை நினை. நாள் முழுவதும் உன் செயல்களில் என் உபஸ்திதியை உணர்ந்து கொண்டே இரு. இவ்வாறு வாழும்போது உன் வாழ்க்கை ஒரு பிரார்த்தனையாக மாறிவிடும். உன் கைகள் என் கைகள், உன் கால்கள் என் கால்கள், உன் வாய் என் வாய். இவற்றை தீமைக்காக பயன்படுத்தாதே. நல்லதை செய்ய, நல்லிடத்திற்கு செல்ல, நல்லதை பேச இவற்றை பயன்படுத்து. உன் உடலே என் கோயில் என்பதை எப்போதும் நினைவில் வை. என் செல்லமே, உன் எண்ணங்கள் உன் வாழ்க்கையை வடிவமைத்துக் கொண்டிருக்கின்றன. நல்ல எண்ணங்களை நினை. நல்ல எண்ணங்களே நல்ல செயல்களுக்கு வழிவகுக்கும். கெட்ட எண்ணங்கள் வந்தால் உடனே அவற்றை விரட்டு. என் நாமத்தை சொல்லி மனதை சுத்தப்படுத்து. உன் வார்த்தைகளில் வலிமை உள்ளது. அவை காயப்படுத்தவும் முடியும், குணப்படுத்தவும் முடியும். வார்த்தைகளை கவனமாக தேர்ந்தெடுத்து பேசு. பிறருக்கு ஊக்கமளிக்கும் வார்த்தைகளை பேசு. அவர்கள் தன்னம்பிக்கையை அதிகரிக்கும் வார்த்தைகளை சொல். உன் வார்த்தைகள் தேனை போல இனிமையாக இருக்கட்டும். உன் கண்கள் பார்க்கும் அனைத்திலும் என் அழகை காண முயற்சி செய். ஒரு சிறிய பூவிலும், ஒரு சிறிய குழந்தையின் சிரிப்பிலும், ஒரு வயதான தாத்தாவின் கண்களிலும் என் அழகு மறைந்திருக்கிறது. இதை காணும் கண்கள் உனக்கு வரும்போது உன் இதயம் எப்போதும் மகிழ்ச்சியில் இருக்கும். என் அன்பு குழந்தாய், உன் காதுகளால் நல்லதை மட்டும் கேள். கெட்ட பேச்சுக்களை கேட்காதே. புறம் பேசுதல், கெட்ட வார்த்தைகள், பிறரை புண்படுத்தும் சொற்கள் இவற்றை கேட்கும் போது அந்த இடத்தை விட்டு விலகிவிடு. நல்ல இசையை கேள். நல்ல உரைகளை கேள். நல்ல அறிவுரைகளை கேள். உன் இதயம் என் இருப்பிடம். அதை தூய்மையாக வை. கோபம், பொறாமை, பகை, கர்வம் இவற்றை அங்கே இடம் கொடுக்காதே. அன்பு, கருணை, தயை, பக்தி இவற்றை அங்கே இருக்கச் செய். உன் இதயம் ஒரு அழகான தோட்டம் போல மலர்களால் நிறைந்திருக்கட்டும். துன்பம் வரும்போது அது உன்னை தேர்ந்தெடுத்து வந்திருக்கிறது என எண்ணாதே. அது உன்னை தேர்ந்தெடுத்து வந்திருக்கிறது என்றால் அதற்கு ஒரு காரணம் இருக்கிறது. அந்த துன்பத்தின் மூலம் நீ ஏதாவது கற்றுக்கொள்ள வேண்டும், அல்லது உன் பலம் சோதிக்கப்பட வேண்டும், அல்லது உன் பக்தி ஆழமாக வேண்டும். என் செல்லமே, நீ செய்யும் ஒவ்வொரு தியாகமும் என் கண்களில் படுகிறது. உன் பசியை தாங்கி பிறருக்கு உணவு கொடுக்கும் போது, உன் தளர்ச்சியை மறந்து பிறருக்கு சேவை செய்யும் போது, உன் வேதனையை மறைத்து பிறருக்கு மகிழ்ச்சி தரும்போது, இந்த தியாகங்கள் என் இதயத்தை உருக்குகின்றன. உன் வாழ்க்கையில் சில நேரங்களில் நீ தவறான முடிவுகளை எடுக்கலாம். அதற்காக உன்னை வெறுத்து கொள்ளாதே. அந்த தவறிலிருந்து கற்றுக்கொண்டு முன்னேறு. ஒவ்வொரு தவறும் உன்னை ஞானவானாக்குகிறது. ஒவ்வொரு விழுதலும் உன்னை வலிமையானவனாக மாற்றுகிறது. உன் நண்பர்களுக்கு நல்ல நண்பனாக இரு. அவர்கள் துன்பத்தில் இருக்கும்போது அவர்களுக்கு ஆறுதலாக இரு. அவர்கள் மகிழ்ச்சியில் இருக்கும்போது அவர்களுடன் கொண்டாடு.
அவர்கள் தவறான பாதையில் செல்லும்போது அவர்களை நல்வழிப்படுத்து. நல்ல நண்பன் என்பது கடவுளின் பெரிய அன்பளிப்பு. உன் எதிரிகளையும் அன்போடு நடத்து. அவர்கள் உன்னை எப்படி நடத்தினாலும் நீ அவர்களை நல்ல முறையில் நடத்து. இது கடினமாக இருக்கலாம், ஆனால் இதுவே உன்னை உயர்ந்த மனிதனாக மாற்றும். பகைவன் என்பது இல்லை, அவன் இன்னும் நண்பனாகாத நபன் மட்டுமே. என் அருமை பிள்ளாய், உன் வீட்டில் விருந்தாளி வந்தால் அவரை கடவுளாக நினைத்து உபசரி. அவருக்கு இருக்கையும் உணவும் கொடு. அவருடன் அன்பாக பேசு. அவரை மதித்து நடத்து. விருந்தோம்பல் என்பது மிகப்பெரிய தர்மம். இதன் மூலம் உன் வீட்டில் செல்வமும் மகிழ்ச்சியும் பெருகும். உன் பிள்ளைகளுக்கு நல்ல கதைகளை சொல். அவர்களுக்கு தர்மத்தின் அருமையை உணர்த்து. அவர்களுக்கு என் லீலைகளை சொல்லி அவர்களின் மனதில் பக்தியை வளர்த்தெடு. அவர்கள் தவறு செய்தால் அன்போடு திருத்து. அவர்கள் நல்லது செய்தால் பாராட்டு. அவர்களை வளர்ப்பது என் பணியை செய்வது போன்றது. உன் கொடுப்பனவுகளை நேர்மையாக செய். யாருக்கும் கடன் பட்டிருக்காதே. நீ கடன் வாங்கியிருந்தால் சரியான நேரத்தில் திருப்பிக் கொடு. யாராவது உன்னிடம் கடன் கேட்டால் உன்னால் முடிந்தால் கொடு. முடியாவிட்டால் அன்பாக மறுத்துவிடு. பணம் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் எப்போதும் நேர்மையாக இரு. உன் உடைகளை பிறருக்கு கொடு. உன்னிடம் அதிகமான ஆடைகள் இருந்தால் அவற்றை ஏழைகளுக்கு தானம் செய். உன் பழைய ஆடைகளை குப்பையில் போடாமல் அவற்றை தேவைப்படுபவர்களுக்கு கொடு. சிறிய கொடையும் பெரிய புண்ணியம். உன் அறிவை பிறருடன் பகிர்ந்து கொள். நீ கற்றுக்கொண்டதை பிறருக்கு கற்றுக்கொடு. அறிவு பகிர்ந்து கொள்ளும் போது அது குறையாது, மாறாக பெருகும். ஒரு விளக்கில் 1000 விளக்குகளை ஏற்றலாம், ஆனால் முதல் விளக்கின் ஒளி குறையாது. அதுபோல உன் அறிவையும் பகிர்ந்து கொள். உன் கலைத்திறனை நல்ல விஷயங்களுக்கு மட்டும் பயன்படுத்து. நீ பாடத் தெரிந்தவன் என்றால் தெய்வீக பாடல்களை பாடு. நீ ஆடத் தெரிந்தவன் என்றால் தெய்வீக நடனங்களை ஆடு. நீ எழுதத் தெரிந்தவன் என்றால் நல்ல விஷயங்களை எழுது. உன் கலைத்திறன் மூலம் மக்களின் மனதை உயர்த்த முயற்சி செய். என் குழந்தே, உன் அன்றாட வாழ்க்கையில் சிறிய சிறிய விஷயங்களிலும் என்னை நினை. சாப்பிடும்போது, குளிக்கும்போது, நடக்கும்போது, படிக்கும்போது, எல்லா நேரங்களிலும் என் நினைப்பு இருக்கட்டும். இவ்வாறு இருக்கும்போது உன் வாழ்க்கை முழுவதும் ஒரு பூஜையாக மாறிவிடும். உன் மனதில் சந்தேகங்கள் எழும்போது என்னிடம் கேள். நான் உனக்கு சரியான பதில் தருவேன். அது சில நேரங்களில் உன் இதயத்தில் ஓர் உணர்வாக வரலாம். சில நேரங்களில் ஒரு நல்ல மனிதர் மூலம் வரலாம். சில நேரங்களில் ஒரு புத்தகத்தில் படிக்கும்போது வரலாம். மனதை திறந்து வைத்திருந்தால் என் பதில் உனக்கு கிடைக்கும். உன் வாழ்க்கையில் அற்புதங்கள் நடப்பதை எதிர்பார். ஆனால் அந்த அற்புதங்கள் எப்போதும் பெரிய விஷயங்களாக இருக்கும் என எண்ணாதே. சில நேரங்களில் சிறிய விஷயங்களிலும் அற்புதங்கள் நடக்கும். சரியான நேரத்தில் சரியான நபரை சந்திப்பது, தேவையான உதவி கிடைப்பது, கஷ்ட காலத்தில் ஆறுதல் கிடைப்பது, இவையெல்லாம் என் அற்புதங்கள் தான். உன் பிரார்த்தனைகளுக்கு விரைவில் பதில் வராவிட்டால் பொறுமை இழக்காதே. சில நேரங்களில் நீ கேட்பது உனக்கு நல்லதல்ல. சில நேரங்களில் சரியான நேரம் வரவில்லை. சில நேரங்களில் நீ இன்னும் தயாராகவில்லை. என் நேரம் வரும்போது சரியான பதில் வரும். என் மீது நம்பிக்கை வை. உன் வயது எவ்வளவு ஆனாலும் கற்றுக்கொள்வதை நிறுத்தாதே. புதிய விஷயங்களை தெரிந்து கொள். புதிய திறமைகளை வளர்த்துக்கொள். புதிய அனுபவங்களை பெறு. வயது என்பது உடலுக்கு மட்டுமே. மனம் எப்போதும் இளமையாக இருக்கும் என்றால் அது கற்றுக்கொள்வதில் ஆர்வம் வைத்திருக்கும் போதுதான். உன் இதயத்தில் நன்றியுணர்வை வளர்த்துக்கொள். நீ பெற்றிருக்கும் எல்லாவற்றுக்கும் நன்றி சொல். உன் உயிருக்கு, உன் ஆரோக்கியத்துக்கு, உன் குடும்பத்துக்கு, உன் நண்பர்களுக்கு, உன் உணவுக்கு, உன் வீட்டுக்கு, எல்லாவற்றுக்கும் நன்றி தெரிவி. நன்றியுணர்வு உன்னை மகிழ்ச்சியானவனாக மாற்றும். உன் கனவுகளை கைவிடாதே என் அன்பே. அவை எவ்வளவு பெரியதாக இருந்தாலும் அவற்றை நோக்கி முயற்சி செய். ஆனால் அந்த கனவுகள் தர்மத்துக்கு எதிரானவையாக இருக்கக்கூடாது. அவை பிறருக்கு தீங்கு விளைவிப்பவையாக இருக்கக்கூடாது. நல்ல கனவுகளை கண்டு அவற்றை நனவாக்க நான் உனக்கு சக்தி தருவேன். உன் வாழ்க்கையில் ஏற்படும் சோதனைகளை வரவேற்க கற்றுக்கொள். அவை உன்னை வலிமையானவனாக மாற்றுவதற்காக வந்திருக்கின்றன. தங்கம் நெருப்பில் சுத்திகரிக்கப்படுவது போல உன் ஆன்மாவும் சோதனைகளில் சுத்திகரிக்கப்படுகிறது. சோதனைகள் இல்லாத வாழ்க்கை வளர்ச்சியற்ற வாழ்க்கை. உன் செயல்களில் ஈடுபாடு இருக்கட்டும், ஆனால் பலனில் பற்று இருக்கக்கூடாது. நீ செய்யும் ஒவ்வொரு வேலையையும் முழு மனதுடன் செய். ஆனால் அதன் பலன் என்னவாக இருக்கும் என்பதை பற்றி கவலைப்படாதே. நல்ல வேலையின் பலன் நல்லதாகத்தான் இருக்கும். அதை என்னிடம் விட்டுவிடு. உன் வீட்டில் அமைதி நிலவ வேண்டும் என்றால் முதலில் உன் மனதில் அமைதி இருக்க வேண்டும். உன் மனதில் கொந்தளிப்பு இருந்தால் அது உன் குடும்பத்தினரிடமும் பரவும். அமைதியான மனதுடன் இருந்தால் உன் வீட்டில் அனைவரும் அமைதியாக இருப்பார்கள். என் செல்லக் குழந்தே, நீ இந்த உலகத்தில் தனியாக இல்லை. கோடிக்கணக்கான அன்பானவர்கள் உன்னை சுற்றி இருக்கிறார்கள். நான் அவர்கள் எல்லோருடைய இதயத்திலும் இருக்கிறேன்.
நீ அவர்களிடம் அன்பு காட்டினால் அவர்கள் மூலம் என் அன்பு உனக்கு வரும். நீ அவர்களுக்கு உதவினால் அவர்கள் மூலம் என் உதவி உனக்கு வரும். உன் ஆன்மாவின் பசியை தீர்க்க உணவு தேவை. அந்த ஆன்மீக உணவு பிரார்த்தனை, தியானம், நல்ல செயல், நல்ல எண்ணம் இவையெல்லாம். தினமும் இந்த ஆன்மீக உணவை உண். அப்போது உன் ஆன்மா வலுவாகும், அழகாகும், ஒளிர்வடையும். என் அரும்பிள்ளாய், இந்த வாழ்க்கையில் நீ எந்த அந்தஸ்தில் இருந்தாலும், எந்த வேலை செய்தாலும், எங்கே வாழ்ந்தாலும் நீ என் பிள்ளை. உனக்கும் எனக்கும் உள்ள உறவு அழியாதது. உன் அன்பும் பக்தியும் என் இதயத்தில் என்றைக்கும் இருக்கும். என் ஆசியும் அருளும் உன் மீது எப்போதும் இருக்கும். என் இனிய குழந்தே, காலை கதிரவன் உதிக்கும் போது என் அன்பும் உன் மீது பொழிகிறது. மாலை சூரியன் மறையும் போது என் ஆசீர்வாதமும் உன்னை சூழ்ந்து கொள்கிறது. இரவு நட்சத்திரங்கள் மின்னும் போது என் கருணையும் உன் கனவுகளில் விளையாடுகிறது. நான் உன் ஒவ்வொரு மூச்சிலும், உன் ஒவ்வொரு இதயத் துடிப்பிலும் இருக்கிறேன். உன் வாழ்க்கை பயணத்தில் சில நேரங்களில் இருள் சூழ்ந்து கொள்ளும். அப்போது என் வேலின் ஒளியை நினைத்துப்பார். அது எந்த இருளையும் அகற்றிவிடும். சில நேரங்களில் பாதை தெரியாமல் தடுமாறுவாய். அப்போது என் திருவடிகளை நினை. அவை உன்னை சரியான பாதையில் அழைத்துச் செல்லும். சில நேரங்களில் தனிமையில் இருப்பாய். அப்போது என் பாடல்களை முணுமுணுத்துக்கொள். நான் உன் அருகில் இருப்பதை உணர்வாய். என் பிரியமான மக்களே, நீங்கள் எங்கிருந்தாலும் எப்போது என்னை அழைத்தாலும் நான் உங்களுக்கு பதில் சொல்வேன். அது ஒரு சாந்தி நிறைந்த உணர்வாக வரலாம், ஒரு தீர்வு தெரிந்த தருணமாக வரலாம், ஒரு நல்ல மனிதரின் உதவியாக வரலாம். எந்த வடிவத்தில் வந்தாலும் அது என் அன்பின் வெளிப்பாடுதான். உன் பிரார்த்தனைகள் வெறும் வார்த்தைகள் மட்டுமல்ல, அவை என் இதயத்தை எட்டும் அன்பின் அலைகள். உன் கண்ணீர் வெறும் நீர் மட்டுமல்ல, அவை என் கருணையை கிளறும் பக்தியின் முத்துக்கள். உன் சிரிப்பு வெறும் சப்தம் மட்டுமல்ல, அது என் ஆனந்தத்தை பெருக்கும் இசை. உன் எல்லா உணர்வுகளும் எனக்கு மிகவும் பிரியமானவை. என் செல்ல குழந்தாய், உன் வீட்டிற்கு வருபவர் எவரும் வெறுங்கையோடு திரும்பி போகக்கூடாது. அவருக்கு என்ன தேவையோ அதை கொடுக்க முயற்சி செய். பணம் தேவைப்பட்டால் பணம் கொடு. உணவு தேவைப்பட்டால் உணவு கொடு. ஆறுதல் தேவைப்பட்டால் ஆறுதல் சொல். அன்பு தேவைப்பட்டால் அன்பு காட்டு. இவ்வாறு கொடுப்பதிலேயே நிறைவு கிடைக்கும். நீ நல்வழியில் நடந்து நல்ல மனிதனாக வாழ வேண்டும் என்பதே என் விருப்பம். என் ஆசீர்வாதங்கள் உன்னோடு என்றைக்கும் இருக்கட்டும். உன் ஒவ்வொரு அடியிலும் நான் உன்னோடு இருக்கிறேன். உன் ஒவ்வொரு மூச்சிலும் என் அன்பு பரவுகிறது. உன் ஒவ்வொரு கனவிலும் என் ஆசீர்வாதம் நிறைந்திருக்கிறது. வாழ்க, வளர்க, மகிழ்க என் அருமையான பிள்ளாய். வேல் வீச்சு.